எனக்கு இந்த பாஸ்தா, நூடுல்ஸ், மேகி இதிலலாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அதனாலவே என்னவோ தெரியல, என் சின்ன மகள் என்கிட்ட கேட்க மாட்டா. அவங்க அக்கா கிட்ட தான் போய் கேட்பா செஞ்சு கொடுன்னிட்டு. நேத்திக்கு வீட்டில் அவங்க அக்கா இல்லை, என்னை வந்து நச்சரிக்க ஆரம்பிச்சிட்டா. சரி வா செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் செய்வேன்னு சொல்லிட்டேன். எப்படி செஞ்சேன்னா, இப்போ நான் சொல்கிறேன். ஆனால் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். சரி, முதல்ல என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியில் போட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். அதில் இஞ்சி பூண்டு சோம்பு தட்டிட்டு சேர்த்துக்கிட்டேன். கூடவே வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு தாங்க விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் என்னென்ன மசாலாலாம் இருந்ததோ எல்லாத்தையும் போட்டுட்டேன். தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, சீரகத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்த பாஸ்தாவையும் சேர்த்து கூடவே கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு பிளேட்டுக்கு மாற்றி லைட்டாக லெமன் சாறு பிழிஞ்சு மறுபடியும் கொத்தமல்லி தழைகளை தூவி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். சாப்பிட்டு பாருடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் யோசிச்சா. அம்மா எப்படிம்மா இப்படி தெரியாதுன்னு சூப்பராக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ட. இலக்கியாவை விட நீயே சூப்பராக செய்கிறம்மா அப்படின்றா. இவளை நான் நம்பலாமா? அவங்க அக்கா இருக்கிறப்ப இலக்கியா நீ தான் சூப்பராக செய்கிற அப்படின்னுவா. இப்போ அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு அம்மா இலக்கியாவை விட நீதாம்மா சூப்பராக செய்கிற அப்படின்றா. ஆக மொத்தத்தில் செஞ்சதை சாப்பிட்டு முடிச்சிட்டா. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா. நம்ப முடியாமல் ஒரு ஸ்பூன் நானும் வாயில் எடுத்து போட்டு பார்த்தேன். நல்லா தாங்க இருந்தது. பாருங்கள், நான் கூட அதுங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறேன். இப்படி தான் செய்யணுமா பாஸ்தா? யாராவது நல்லா செய்கிறவங்க இருந்தீங்கன்னா எப்படி செய்யணுன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன், நானும் கற்றுக்கிறேன்.